ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து மாங்காய் ஊறுகாய் வைக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே வந்து நான் வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை எடுத்து அதை வறுத்துட்டு, எண்ணெய் சேர்க்காமல் வறுத்துட்டு அதை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் நான் 1 டீஸ்பூனுக்கு கடுகு எடுத்திருந்தேன். அரை டீஸ்பூன் கடுகை வந்து நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு லைட்டாக ஒன்றுக்கு பாதியாக ஒரு ஓட்டி எடுத்துக்கிறோங்க. மிச்சம் அரை டீஸ்பூனை நம்ம தாளிகைக்கு வச்சுக்கிற போகிறோம். அப்புறம் இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து இங்கே அரை டீஸ்பூனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் நம்ம 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று வாங்கி வச்சுருக்கனால நல்லா காயாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பழமாக அந்த எல்லோயிஷாக இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம். இது மாதிரி இந்த ஊறுகாய் வந்து புளிப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் இனிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் நாம் இங்கே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை கட் பண்ணி வச்ச பிறகு லைட்டாக அதை உப்புலையும் மிளகாத்தூளையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா புளிப்பாக இருந்துச்சு. அது பார்த்தோன்னே ஆசை வந்தனால அந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. இப்போ நாம் இங்கே அந்த வெட்டி வச்சுக்க மாங்காயில் வந்து நம்ம மிளகாய்த்தூள், அந்த கடுகுத்தூள், வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சள் தூளையும் நாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இங்கே உப்பையும் நான் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுட்டு நல்லெண்ணெயை இல்லை கடுகை போட்டு வெடிக்க விட்டுடலாம். இப்போ அதை வெடித்த உடனே நம்ம அதை வந்து இந்த ஊறுகாய் கலவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. அந்த எண்ணெய்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே ஊறுகாயை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லைன்னா இந்த நம்ம ஏதாவது பழைய ஜாம் பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் போட்டு வைங்க. பிளாஸ்டிக்கில் எதுவும் போட்டு வைக்க வேண்டாம். இந்த ஜாடி, ஊறுகாய் ஜாடிலாம் இருக்கும் இல்லையா, அதில் சேர்த்து வைக்கலாம். நீங்கள் இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. எல்லாமே ரெடியாக இருந்தால் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.